வைரவன் உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்புல. சோறை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நாருது. காரணம் ரேஷன் அரிசி. இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் ஜாதியிலேயே அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான், நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான். நல்ல கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க. அதை சாப்பிடல, ரேஷன் அரிசியை சாப்பிட்றான் ஒருத்தன். அப்ப அவர் கேட்கிறாரு, ஐயா இந்த நார்வையா இந்த நாத்தம் பிடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா? இதைத்தான் நல்ல அரிசி இருக்கதே ஆக்கி சாப்பிடு. ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும். நான் பாருங்க, அதனாலதான் பெருந்தலைவன் அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான். இதைத்தான் வள்ளுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிறான். காமராஜே தலைவன் கிடையாது, நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரியும்.